Hi friends, welcome to part-time recipes. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் முட்டை மசால் கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 6 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டுக்கலாம். கோடு எதுக்கு போடுறோன்னா உள்ளே மசாலா நல்லா இறங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி எல்லா முட்டையிலையும் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருந்த முட்டையை சேர்த்திடலாம். முட்டையை எண்ணெயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, அதனால் மஞ்சத்தூளில் நம்ம சேர்த்தும் போதே நல்ல கலர் கொடுக்கும். இப்போது எல்லா முட்டையும் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது முட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 2 பட்டை 4 கிராம்பு 1 ஏலக்காவும் சேர்த்தி கூடவே ஒரு வரமிளகாவையும் சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் எண்ணெயில் நம்ம சேர்த்திடலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் நான் இது கூட சேர்த்துறேன். நான் 4 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கட்டும். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வர்ற வரையும் இந்த மாதிரி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் தேவையான அளவும் உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே மல்லியில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதுலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம கிறிஸ்பியான முட்டையை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம முட்டையில் கோடு போட்டதுனால இந்த கிரேவியெல்லாம் முட்டைக்குள்ளேயும் இறங்கி உள்ளேயும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போது எல்லா முட்டையிலையும் கிரேவியை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுறலாம். இப்போது எல்லா முட்டையிலையும் நல்லா பிரட்டி விட்டுட்டோம். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே அழகுக்காக நான் கொஞ்சம் மல்லி இலையும் இதில் சேர்த்திட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.